Hello everyone, welcome back to my channel English with Ritu. Daily English tricksல இன்னைக்கு நம்ம 22nd days இருக்கோங்க. இத்தனை நாள் எடுத்த ட்ரிக்ஸ் கொஞ்சம் மெத்தட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டாபிக் யூசேஜ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். எங்கே வந்து ஃபியூச்சர் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த டாபிக் எடுத்து முடித்த உடனே இமீடியட்டாக போய் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அந்த லிங்க் வீடியோவை கிளிக் பண்ணி டெஸ்ட்டை இமீடியட்டாக எடுத்துருங்க. அப்போ தான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் நல்லா புரியும், எடுத்ததுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? டன். அப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்னங்க? இதுக்கு மேலே நடக்க போகிற ஒரு விஷயம், நடந்துட்டு இருக்கல, நடந்து முடியலை, இதுக்கு மேலே ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்க போகுது, அதை தான் நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்பயுமே ஃபியூச்சர் டென்ஸோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வில் கூட வேர்ப் வந்துச்சுன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். ப்ளே ப்ரெசன்ட் டென்ஸ், பிளேட் பாஸ்ட் டென்ஸ். அதுவே வில் ப்ளே போட்டிங்கன்னா அது ஃபியூச்சர் டென்ஸ் ஆகிடும். ஸோ ஃபியூச்சர் டென்ஸோட ரூல் வந்து வில் ப்ளஸ் ஒர்க் போட்டால் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஹெட்டேக் எல்லாம் கிடையாது. சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்பு, அந்த மாதிரி ஹெட்டேக் எல்லாம் நம்மளுக்கு கிடையாதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, வில் பிளே இந்த வேர்ப், இந்த வில் பிளேங்கிறது காமனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ டு ஸ்கூல், சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர், ஆனால் இது தே வில் கோ டு ஸ்கூல், இது ப்ளூரல், ஆனாலும் வில் கோ தான். ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஃப்ரீ தான். இதுக்கும் சேம் ஃப்ரீ, மைண்ட் ஃப்ரீ. அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் மட்டும்தான் இது சிங்குலராக எஸ் போடணும் வேர்புக்கு, இது ப்ளூரலாக எஸ் வராது, அந்த மாதிரி ஹெட்டேக்குங்க நம்மளுக்கு. இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ கிளியர் தானே? இது வரைக்கும் கிளியர். ஓகே. ஸோ எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஒரு பிளான்ட் ஆக்ஷன், ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருப்போம். இன்றைக்கி நாளைக்கு நம்ம பிக்னிக் போகலாம், நாளைக்கு நம்ம வண்டர்லா போகலாம், இல்லைன்னா நாளைக்கு நம்ம தேட்டருக்கு போகலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. இல்லைன்னா ஒரு ஆக்ஷன், நாளைக்கு நம்மளுக்கு ட்ரெயின் புக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு ஆக்ஷன் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஏன்னா பிளான் பண்ணதுன்னா இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. பிளான்னா என்ன? இதுக்கு மேலே நடக்க போகிற ஒரு விஷயம், அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. ஸோ பிளான் பண்ண ஆக்ஷனுக்கு நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் மோஸ்ட்லி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணாலும் தப்பில்லை. ஆனால் நம்ம ஒரு யூசேஜாக பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ரீத்து மேம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி தானே சொன்னாங்க, ஒரு பிளான் பண்ண ஆக்ஷனுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்யூச்சர் தான் வரணும்னு, அப்போ ஏன் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போட்டாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த ரூல்ஸையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா we will take train tomorrow, நாளைக்கு நம்ம ட்ரெயினில் போக போகிறோம் அப்படிங்கிறத we will take train tomorrow. இது ஃபியூச்சர் டென்ஸ், will take. ஸோ இதை நான் என்ன சொன்னேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா பாருங்கள், we are going to take train tomorrow. மோஸ்ட்டாக நம்ம பேசுகிறப்போ இப்படி பேசிடுவாங்க. என்னடா இது ஒரு பிளான்ட் ஆக்ஷன் தானே, ஏன் இது வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரூல்ஸ் படி இது ரெண்டில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். என்ன டென்ஸுங்க? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? ஆனால் பிளான்ட் ஆக்ஷனுக்கு நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணால் தப்பில்லை. ஆனால் மோஸ்ட்டாக எல்லோரும் இதை யூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேசுகிற வாக்கில் அது வந்துடும். முடிஞ்சுது. அடுத்து வந்து டுமாரோ. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ்? டுமாரோங்கிற வேர்டை பார்த்தாலே அவ்வளோதான், வேர்ப் பக்கத்தில் வில் வரணும். டுமாரோ ஐ வில் ஈட் அ சாக்லேட், டுமாரோ ஐ வில் கோ டு ஊட்டி. டுமாரோங்கிற வார்த்தை வந்தாலே வேர்ப் பக்கத்தில் வில் வந்துடணும். அந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் எல்லாமே. லேட்டர், நெக்ஸ்ட் வீக். நம்ம பாஸ்ட் டென்ஸில் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், அந்த மாதிரி பார்த்தோம். ஃப்யூச்சருக்கு நெக்ஸ்ட்டு, டுமாரோ, லேட்டர், அப்புறம் நெக்ஸ்ட் வச்சு வந்து எதுனாலும் சூன், ஐ வில் மீட் யூ சூன். அப்போ சூன்னு வந்துருச்சு, ஐ மீட் யூ சூன் தப்பு. சூன்னு வார்த்தை வந்தாலே வேர்பில் என்ன வந்துடணும்? வில் வந்துடணும். இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். இது வந்தாலே வேர்ப் பக்கத்தில் வில் வரணும், ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறது உறுதி. அதில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டுமாரோ, லேட்டர், நெக்ஸ்ட், இது சூன், இன் 2 days,
I will complete my homework in 2 days. I'll complete my project in 2 days. Then I'll complete my project by the end of the day. டே முடியறதுக்குள்ள நான் முடிச்சிடுவேன் ப்ராஜெக்டை. இன்னும் முடிக்கல, முடிச்சிடுவீங்க. பை த எண்ட் ஆஃப் த மந்த் நான் ப்ராஜெக்டை முடிச்சிடுவேன், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வார்த்தையை பார்த்தாலே வேர்பு பக்கத்தில் வில் வந்துடணும். ஒரு தடவை பார்த்து மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இனியோட டே 22 கிளாஸ் முடிஞ்சுது. இம்மீடியட்டாக போய் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எடுங்க. அப்போ தான் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு உங்களோட நாலேஜை ஏற்றிக்க முடியும். படித்ததுக்கு ஒரு யூஸ் இருக்குங்க. ஸோ இது முடிச்சு இப்போ டெஸ்ட் எடுத்துருங்க. அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு கிளியர் பண்ணி விடுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கல்வியை ஷேர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் நாளைக்கு 23ல் ஒரு புது ட்ரிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.